சென்னை வில்லிவாக்கத்தில் வில்சன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. நேற்று முன்தினம் மாலை சுமார் 3:30 மணி அளவில் சென்னை அம்பத்தூர் அடுத்த கள்ளிக்குப்பத்தில் முத்தமிழ் நகர் முதல் மெயின் ரோடு சாலையில் நவீன் என்கிற இளைஞர் சரமாரியாக வெட்டுப்பட்ட நிலையில் இருந்தார். அந்த பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் அம்பத்தூர் போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து சென்று உயிருக்கு போராடிய நவீன் அந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு முதல் வகை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பெற்று வந்த நவீன் நேற்று மாலை சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துவிட்டார். இந்த சம்பவம் குறித்து கொலை முயற்சி நடந்த இடத்தில் விரைந்த அம்பத்தூர் தனிப்படை போலீசார் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். இந்த நிலையில் நவீன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அசோக், ஆல்பர்ட், விஜய், இமான், ஏழுமலை உள்ளிட்ட 6 நபர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் வில்லிவாக்கத்தில் தொடர்ந்து 3 முக்கிய கொலை வழக்குகள் இந்த இறந்த நவீன் தொடர்புடையது தெரிய வந்தது. 2021ஆம் ஆண்டு ஐசிஎஃப் பகுதியில் கருணாகரன் என்பவர் கொலை வழக்கிலும், 2024ஆம் ஆண்டு வில்லிவாக்கத்தில் நடந்த உதயகுமார் என்பவருடைய கொலை வழக்கிலும், மேலும் 2020ஆம் ஆண்டு ஆட்டோ ஓட்டுநர் பாஸ்கர் என்ற கொலை வழக்கிலும் முக்கிய குற்றவாளியாக தற்போது இந்த கொலை செய்யப்பட்ட நவீன் தொடர்புடையது தெரிய வந்தது. இந்த கொலையின் தொடர்ச்சியாக நேற்று கைது செய்யப்பட்ட அந்த 6 பேரில் ஒருவரான இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு முக்கிய நபராக கூடிய இந்த வில்சன் என்பது தெரிய வந்துள்ளது. வில்லிவாக்கம் இருக்கக்கூடிய பாரத நகரில் வசிக்கக்கூடிய வில்சன் என்ற வீட்டில் இன்று அதிகாலையில் மர்ம நபர்கள் பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி பெட்ரோல் பம்ப் வீசியுள்ளனர். வீட்டின் முன்பகுதியில் அந்த பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய காட்சியை தான் நம்ம தரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்லிவாக்கத்தில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி தான் தற்போது கொலை செய்யப்பட்ட நபர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த பெட்ரோல் வீசிய நபர்கள் யார் என்பது குறித்து வில்லிவாக்கம் உதவி ஆணையர் சிதம்பரம் முருகன் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.